ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு ஷைனி மேக்ஸ். 11ஆம் வகுப்பு பயிற்சி 1.1ல் 6வது கொஸ்டின் பார்க்கலாம். n of p of a is equal to 1024, n of a சேர்ப்பு b is equal to 15 மற்றும் n of p of b is equal to 32 எனில் n of a வெட்டு b காண்க. இப்போ நம்ம இதை கண்டுபிடிக்கணும். அதை கண்டுபிடிக்கக்கூடிய ஃபார்முலா இருக்கு. n of a சேர்ப்பு b is equal to n of a கூட்டல் n of b மைனஸ் n of a வெட்டு b. இப்போ நம்ம இதை தான் கண்டுபிடிக்கணும், சரிங்களா? அதனால் இங்கே கொண்டு வந்துடலாம். மைனஸில் இருக்கிறது இங்கே வந்துன்னா ப்ளஸ் ஆகிடும். அப்போ ப்ளஸ் என் ஆஃப் ஏ வெட்டு பி. இங்கே இனி பாக்கி என்னது இருக்குது? என் ஆஃப் ஏ கூட்டல் என் ஆஃப் பி. இனி ப்ளஸ் என் ஆஃப் ஏ சேர்ப்பு பி சமத்துக்கு இந்த பக்கம் வந்துன்னா மைனஸ் ஆகிடும். மைனஸ் என் ஆஃப் ஏ சேர்ப்பு பி. இப்போ நம்மளுக்கு கொஸ்டினில் இதோட மதிப்பு மட்டும் கொடுத்துருக்காங்க. இதை ரெண்டே நம்ம தான் கண்டுபிடிக்கணும். ஓகே, முதல் என் ஆஃப் ஏ கண்டுபிடிக்கலாம். அதுக்கு என் ஆஃப் பி ஆஃப் ஏ இதை வச்சு தான் சால்வ் பண்ண போகிறேன். எழுதிக்கலாம். என் ஆஃப் பி ஆஃப் ஏ கொஸ்டினில் கொடுத்துருக்கதை அப்படியே எடுத்து எழுதிக்கிட்டேன். இப்போ இதை ரெண்டோட அடுக்கில் எழுதணும். எப்படின்னா 1024 இதை டா ஃபார்மெட்டில் போட்டு பாருங்க. இங்கே 2 அப்போ 2ஆம் வாய்ப்பாடு. இப்போ இது ரெண்டே சேர்த்து எடுத்துக்கோங்க. 10ல் 2 5 வாட்டி இருக்குது. I 2 10. இனி O 2 2 E 2 4. திரும்பவும் 2ஆம் வாய்ப்பாடு. E 2 4 பாக்கி 1 இது இப்போ 11. அப்போ I 2 10 பாக்கி 1 இது இப்போ 12. A 2 12. திரும்பவும் 2ஆம் வாய்ப்பாடு. O 2 2 E 2 4 பாக்கி 1 இது இப்போ 16. அப்போ 8 2 16. திரும்பவும் 2ஆம் வாய்ப்பாடு. A 2 12 நா 2 8. அடுத்தது 2ஆம் வாய்ப்பாடு. மூ 2 6 E 2 4. திரும்பவும் 2ஆம் வாய்ப்பாடு. O 2 2 பாக்கி 1 இப்போ பாருங்க இது 12. 12ல் 2 6 வாட்டி. A 2 12. சரிங்களா? இது வந்து 2. இனி திரும்பவும் 2ஆம் வாய்ப்பாடு. 8 2 16. அடுத்தது 2ஆம் வாய்ப்பாடு. நா 2 8. திரும்பவும் 2 E 2 4. திரும்பவும் 2ஆம் வாய்ப்பாடு. O 2 2. 1 வந்த உடனே ஸ்டாப் பண்ணிடுங்க. இப்போ சைடில் 2 எத்தனை வாட்டி இருக்குன்னு எண்ணுங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10 10 வாட்டி. அப்போ ரெண்டோட அடுக்கில் 10ன்னு எழுதிருங்க. இப்போ என் ஆஃப் ஏ இதோட மதிப்பு என்னது? அடுக்கில் என்னது இருக்கோ அதுதான் இதோட மதிப்பு. இதே மாதிரி என் ஆஃப் பி கண்டுபிடிக்கலாமா? அதுக்கு என் ஆஃப் பி ஆஃப் பி அதை யூஸ் பண்ண போகிறேன். என் ஆஃப் பி ஆஃப் பி இஸ் ஈக்குவல் டு 32. இதையும் ரெண்டோட அடுக்கில் எழுதணும், சரிங்களா? 32 இங்கே இருக்குது. அப்போ இதுக்கு நேராக கீழே உள்ளதை எண்ண போகிறோம். எண்ணிக்கலாம். 1 2 3 4 5 5 வாட்டி. அப்போ அடுக்கில் 5. இப்போ என் ஆஃப் பி அடுக்கில் என்னது இருக்குது? 5. மதிப்பை கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ எல்லா மதிப்பையும் இதில் பிரதியிடலாமா? ஓகே, ஃபஸ்ட்டு நான் என் ஆஃப் ஏ வெட்டு பி இதோட மதிப்பை கண்டுபிடிக்க போகிறேன். ஓகே, என் ஆஃப் ஏயோட மதிப்பு 10. அடுத்த கூட்டல் என் ஆஃப் பியோட மதிப்பு 5. அப்புறம் மைனஸ் என் ஆஃப் ஏ சேர்ப்பு பி இதோட மதிப்பு 15. ஓகே, அதை எழுதிக்கலாம். இப்போ 10ஐயும் 5ஐயும் கூட்டினா 15. அப்புறம் மைனஸ் 15. 15லேருந்து 15 கழிச்சா 0. அப்போ ஃபைனலாக கொஸ்டினில் கேட்ட என் ஆஃப் ஏ வெட்டு பி இதோட மதிப்பை கண்டுபிடிச்சிட்டோம். வேணா பாக்ஸில் போட்டுக்கலாம். ஓகேங்களா? இவ்வளோ அந்த சம். 7வது கொஸ்டின் பார்க்கலாம். என் ஆஃப் ஏ வெட்டு பி இஸ் ஈக்குவல் டு 3 மற்றும் என் ஆஃப் ஏ சேர்ப்பு பி இஸ் ஈக்குவல் டு 10 எனில் என் ஆஃப் பி ஆஃப் ஏ டெல்டா பி காண்க. இப்போ இது கண்டுபிடிக்கணும். இது கண்டுபிடிக்கணும்னா நான் ஃபஸ்ட்டு என் ஆஃப் ஏ டெல்டா பி இதோட மதிப்பு கண்டுபிடிக்கணும், சரிங்களா? இதோட ஃபார்முலா என் ஆஃப் ஏ சேர்ப்பு பி மைனஸ் என் ஆஃப் ஏ வெட்டு பி. ஞாபகம் வச்சுக்கோங்க, சேர்ப்பை தான் ஃபஸ்ட்டு எழுதணும், வெட்ட ரெண்டாவது எழுதிக்கணும். மதிப்பை பிரதியிடலாம். என் ஆஃப் ஏ சேர்ப்பு பி இதோட மதிப்பு 10ன்னு கொஸ்டின்லேயே கொடுத்துட்டாங்க. அப்புறம் மைனஸ் என் ஆஃப் ஏ வெட்டு பி இதுவும் கொடுத்துட்டாங்க 3. 10லேருந்து 3 கழிச்சா என்ன கிடைக்கும்? 7. இப்போ நம்ம என் ஆஃப் ஏ டெல்டா பியோட மதிப்பு கண்டுபிடிச்சிட்டோம். இனி இதை கண்டுபிடிக்கலாமா? என் ஆஃப் பி ஆஃப் ஏ டெல்டா பி இதோட மதிப்பு கண்டுபிடிக்கலாம். ஓகே, இப்போ என் ஆஃப் பி ஆஃப் ஏ டெல்டா பி இங்கே பி இருக்கிறதுனால 2ன்னு எழுதணும். இப்போ இதோட அடுக்கில் என்ன எழுதணும்னா என் ஆஃப் ஏ டெல்டா பி இதோட மதிப்பை எழுதிக்கணும். அப்போ 7ன்னு எழுதிக்கலாம். இப்போ அடுக்கில் 7. அப்போ 2 7 வாட்டி எழுதி பெருக்கணும். அப்போ எழுதலாமா? 3 வாட்டி எழுதிட்டேன். இனி 4 5 6 7 7 வாட்டி எழுதிட்டேன். இப்போ பெருக்குங்க. E 2 4 4 2 8 8 2 16 16 2 32 32 2 பெருக்குனா 64 64 2 பெருக்குனா 128. அப்போ ஃபைனலாக கொஸ்டினில் கேட்ட என் ஆஃப் பி ஆஃப் ஏ டெல்டா பி இதோட மதிப்பை கண்டுபிடிச்சிட்டோம், சரிங்களா? இவ்வளோ தான் அந்த சம். 8வது கொஸ்டின் பார்க்கலாம். ஏ கிராஸ் ஏ என்ற கணத்தில் 16 உறுப்புகள் உள்ளன. மேலும் அதில் உள்ள இரு உறுப்புகள் 1,3 மற்றும் 0,2 எனில்
அதாவது ஏ கிராஸ் ஏ இதில் 16 உறுப்பு இருக்குது. நீங்கள் நடுவில் பெருக்கல்னா இதை சால்வ் பண்ணும்போது புள்ளிகளாக தான் கிடைக்கும். சரிங்களா, அதுதான் கொடுத்துருக்காங்க. ஏ கிராஸ் ஏல 2 உறுப்பு கொடுத்துட்டாங்க. 16ல் 2 உறுப்பு கொடுத்துருக்காங்க. எனில் ஏயின் உறுப்புகளை காண்க. இப்போ ஏ கணத்தில் என்னென்ன உறுப்பு இருக்கும் அதை தான் கண்டுபிடிக்கணும். அதுக்கு முன்னாடி ஏ கணத்தில் எத்தனை உறுப்பு இருக்கும்னு கண்டுபிடிக்கலாம். பாருங்கள், ஏ கிராஸ் ஏ இதில் 16 உறுப்பு. அதாவது 4ஐயும் பெருக்குனா தானே 16. அப்போ ஏ கணத்தில் எத்தனை உறுப்பு இருக்கும்? 4 உறுப்பு இருக்கும். ஓகே, அதை கண்டுபிடிக்கலாம். அதுக்கு முன்னாடி கொஸ்டினில் தந்திருக்கதை எழுதிக்கலாம். ஏ கிராஸ் ஏயின் இரு உறுப்புகள். நம்மளுக்கு ஏ கிராஸ் ஏயோட 2 உறுப்பு கொடுத்துருக்காங்க. அதை ஃபஸ்ட்டு நான் எழுதிக்கிறேன். சரிங்களா, இஸ் ஈக்குவல் டு என்னென்ன உறுப்பு கொடுத்துருக்காங்க பாருங்க. 1,3 அப்புறவு 0,2. இப்போ ஏ கணம் கண்டுபிடிக்கலாமா? இங்கே தந்திருக்கக்கூடிய 2 உறுப்புலையும் இருக்கக்கூடிய 4 எண்கள் வேற வேறையா இருக்கு. அப்போ இதுதான் நம்மளோட ஆன்சர். எடுத்து எழுதிடலாமா? வரிசையாக தான் எழுதிக்கணும். ஃபர்ஸ்ட் 0 சின்ன நம்பர், அடுத்த 1, அடுத்த 2, 3, இந்த மாதிரி ஏறு வரிசையில் எழுதிக்கணும். நம்ம ஆல்ரெடி பார்த்தோம், ஏல 4 உறுப்பு இருக்கிறதா பார்த்தோம். அதே மாதிரி ஏல 4 உறுப்பு தான் இருக்கு. ஓகே, இவ்வளோ தான் இந்த சம். 9வது கொஸ்டின் பார்க்கலாம். n ஆஃப் a = 3 மற்றும் n ஆஃப் b = 2 என்னும் நிபந்தனைக்குட்பட்டு அமைந்துள்ள இரு கணங்கள் a, b ஆகும். அதாவது ஏ கணத்தில் 3 உறுப்பு இருக்கும், பி கணத்தில் 2 உறுப்பு. சரிங்களா, அப்புறம் x, 1, y, 2, z, 1 என்பவை a கிராஸ் b என்னும் கணத்தில் உள்ள சில உறுப்புகள் எனில் ஏ கிராஸ் பியில் இருக்கக்கூடிய சில உறுப்புகள் தான் இங்கே கொடுத்துருக்காங்க. அப்படின்னா ஏ, பி கணங்களை காண்க. இப்போ ஏ கணம் பி கணம் கண்டுபிடிக்கணும். சரிங்களா, ஓகே. அதுக்கு ஏ கிராஸ் பி சில உறுப்பு கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா? ஏ கிராஸ் பியோட சில உறுப்பு கொடுத்துருக்காங்க. இதை எழுதிக்கலாம். ஃபஸ்ட்டு x, 1, அடுத்த y, 2, அப்புறவு z, 1. ஓகே, இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ஏ கணம் கண்டுபிடிக்கலாம். கணத்துக்கான பிராக்கெட் போட்டுருங்க. இப்போ பாருங்கள், முதல் ஏ இருக்குது. அப்போது கமாக்க முன்னாடி உள்ளது ஏயோட உறுப்பு. பாருங்க, எக்ஸ் இருக்குது. எழுதுனதை திரும்ப திரும்ப எழுதக்கூடாது, ஒரு வாட்டி தான் எழுதணும். அடுத்த ஒய், அடுத்த இசட், இதெல்லாம் ஒரு வாட்டி தான் இருக்குது. அதனால் அப்படியே எடுத்து எழுதிக்கிட்டோம். இப்போ பாருங்கள், ஏ கணத்தில் 3 உறுப்பு இருக்குது. அதுதான் கொஸ்டினில் கொடுத்துருந்தாங்க. என் ஆஃப் ஏல 3 உறுப்பு இருக்குன்னு கொடுத்துட்டாங்க. அதே மாதிரி 3 உறுப்பு. இனி பி கணம் கண்டுபிடிக்கலாமா? பாருங்கள், இங்கே 2வது இருக்கிறதுனால கமாக்க அடுத்து இருக்கக்கூடியது பி உறுப்பு. எழுதிக்கலாம். ஃபஸ்ட்டு 1 இருக்குது, எழுதிருங்க. அடுத்து இங்கே 2 இருக்குது, திரும்பவும் 1 ஏற்கனவே எழுதிட்டோம், அப்போ எழுதக்கூடாது. இனி கொஸ்டினை பாருங்க. என் ஆஃப் பியில் 2 உறுப்பு இருக்குன்னு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இங்கே 2 உறுப்பு. கொஸ்டினில் கேட்டிருந்த ஏ கணம் பி கணம் கண்டுபிடிச்சிட்டோம். 10வது கொஸ்டின் பார்க்கலாம். ஏ கிராஸ் ஏ கணத்தில் 16 உறுப்புகள் உள்ளன. எஸ் ஈக்குவல் டு ஏ, பி பிலாங்ஸ் டு ஏ கிராஸ் ஏ சச் தட் ஏ லெஸ் தேன் பி என்ற கணத்தில் உள்ள இரு உறுப்புகள் -1,2 மற்றும் 0,1 எனில் எஸ்ஸில் உள்ள மீதமுள்ள உறுப்புகளை காண்க. அதாவது எஸ் கொடுத்துருக்காங்க, இதோட 2 உறுப்பு கொடுத்துட்டாங்க. இனி மீதம் இருக்கக்கூடிய உறுப்பை நம்ம கண்டுபிடிக்கணும். சரிங்களா, ஃபர்ஸ்ட் இந்த எஸ் அப்படியே எடுத்து எழுதிக்கலாம். எஸ் ஈக்குவல் டு ஏ, பி இனி பிலாங்ஸ் டு ஏ கிராஸ் ஏ சச் தட் ஏ லெஸ் தேன் பி. ஓகே, பாருங்க, நம்ம எஸ்ல இருக்கக்கூடிய மீதமுள்ள உறுப்பு கண்டுபிடிக்கணும்னா ஏ கிராஸ் ஏ கண்டுபிடிக்கணும். அதுக்கும் ஒரு கண்டிஷன், ஏ லெஸ் தேன் பி. அதாவது ஏயோட மதிப்பு பியோட மதிப்பை விடைக்கும் சின்னதாக இருக்கணும். அதை தான் நீங்கள் சூஸ் பண்ணணும். ஓகே, இப்போ ஏ கிராஸ் ஏ கண்டுபிடிக்கணும்னா ஏ உறுப்பு என்னன்னு தெரியணும் இல்லையா? ஃபர்ஸ்ட் அதை கண்டுபிடிக்கலாம். பாருங்க, ஏ கிராஸ் ஏ இதில் 16 உறுப்பு இருக்கும்னு கொடுத்துட்டாங்க. அதாவது 4ஐயும் பெருக்குனா தானே 16. அப்போ ஏல எத்தனை உறுப்பு இருக்கோ? 4 உறுப்பு. ஓகே, இப்போ எஸ்ஸோட 2 உறுப்பு கொடுத்துருக்காங்க. அதை அப்படியே எடுத்து எழுதிக்கலாமா? எழுதிக்கிறேன். -1,2, அடுத்த 0,1. அதை அப்படியே எடுத்து எழுதிக்கிட்டேன். இப்போ ஏ கணம் கண்டுபிடிக்கலாம். ஆல்ரெடி பார்த்துருக்கோம் ஏல 4 உறுப்பு இருக்கும்னு. இப்போ பாருங்க, இதில் இருக்கக்கூடிய 4 எண்களும் வெவ்வேறான எண்கள். அப்போ இதுதான் நம்மளோட ஆன்சர். அப்போ எடுத்து எழுதிக்கலாம். வரிசையாக தான் எழுதணும். ஃபஸ்ட்டு -1 சின்ன நம்பர், அப்புறம் 0, அடுத்த 1, அடுத்த 2, இந்த மாதிரி வரிசையை எழுதிருங்க. இனி நம்ம ஏ கிராஸ் ஏ கண்டுபிடிக்கலாமா? ஃபஸ்ட்டு ஏக்கு பதில் ஏயோட கணம் -1, 0, 1, 2, அடுத்த நடுவில் கிராஸ். இனி ஏக்கு பதில் திரும்பவும் அதை அப்படியே எடுத்து எழுதிக்கலாம். -1, 0, 1, 2. இப்போ பாருங்கள், நடுவில் கிராஸ். அப்போ என்ன பண்ணணும்? இங்கே இருக்க ஃபர்ஸ்ட் உறுப்பையும் அங்கே இருக்க ஃபர்ஸ்ட் உறுப்பையும் சேர்த்து எழுதணும். அடுத்து இங்கே உள்ள ஃபர்ஸ்ட் உறுப்பையும் அங்கே இருக்கக்கூடிய 2வது உறுப்பு, அப்புறம் இங்கே உள்ள ஃபர்ஸ்ட் உறுப்பு அங்கே உள்ள 3வது உறுப்பு, அப்புறம் இங்கே உள்ள ஃபர்ஸ்ட் உறுப்பு அங்கே இருக்கக்கூடிய 4வது உறுப்பு. இந்த மாதிரி பென்சிலால் மேலே ட்ராப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். எழுதிக்கலாம். -1, -1, அடுத்த -1, 0, அப்புறவு -1, 1, அடுத்த -1, 2. சரிங்களா, அதே மாதிரி இனி 0, -1, 0, 0, 0, 1, 0, 2 எழுதிக்கலாம். 0, -1,
0,0 அடுத்த 0,1 அப்புறம் 0,2. இனி 1, -1 1,0 1,1 1,2 எழுதிக்கலாம். 1, -1 1,0 1,1 அப்புறம் 1,2 அடுத்த 2, -1 2,0 2,1 2,2 எழுதிக்கலாம். 2, -1 அப்புறம் 2,0 அடுத்த 2,1 லாஸ்ட் ஆட்டு 2,2. ஓகே, இப்போ A cross A கண்டுபிடிச்சிட்டோம். நம்மளுக்கு ஆல்ரெடி 2 உறுப்பு கொடுத்துட்டாங்க. -1,2 0,1 அதை எழுதக்கூடாது. பாருங்க, -1,2 அப்புறம் 0,1 இதை எழுதக்கூடாது. இனி எஸ் கணம் கண்டுபிடிக்கலாமா? அதுக்கும் ஒரு கண்டிஷன் கொடுத்துருந்தாங்க. A லெஸ் தேன் B, அதாவது ஏயோட மதிப்பு பியோட மதிப்பை விடைக்கும் சின்னதாக இருக்கணும். அதாவது கமாக்கு முன்னாடி இருக்கக்கூடியது A, கமாக்கு அடுத்து இருக்கக்கூடியது B. அப்போ கமாக்கு முன்னாடி இருக்கக்கூடிய மதிப்பு சின்னதாக இருக்கணும், கமாக்கு அடுத்து இருக்கக்கூடிய மதிப்பு பெருசாக இருக்கணும். அதை தான் நீங்கள் எடுத்து எழுதணும். ஓகே, பாருங்க, இங்கே வந்து ரெண்டுமே சேம், அதனால எழுதக்கூடாது. இனி அடுத்த இங்கே வந்து 0 இருக்குது. 0வை விடைக்கும் -1 சின்னது தானே, அப்போ இதை எடுத்து எழுதிக்கலாம். -1,0 அதாவது கமாக்கு முன்னாடி உள்ளது சின்னதாக இருக்கணும். இனி இங்கேயும் அப்படிதான் இருக்குது. 1 விடைக்கும் -1 சின்னது, அப்போ எழுதிக்கலாமா? -1,1 இது ஆல்ரெடி கொடுத்துட்டாங்க. இனி 0 வந்து பெருசு, -1 விடைக்கும். இங்கே சேமா இருக்குது, இது ஆல்ரெடி கொடுத்துட்டாங்க. இனி அடுத்த இங்கே 2 விடைக்கும் 0 சின்னது, அப்போ எழுதிக்கலாம் 0,2. அடுத்த 1 வந்து பெருசு, இங்கே 1 பெருசு. இங்கே சேமா இருக்குது, இங்கே வந்து 2 விடைக்கும் 1 சின்னது, அப்போ எழுதிக்கலாம் 1,2. அடுத்த இங்கே வந்து பெருசு தான், இங்கேயும் பெருசு, இங்கேயும் பெருசு, இங்கேயும் பெருசு. அப்போ இவ்வளோ தான் வரும். அப்போ எஸ் கணத்தில் இருக்கக்கூடிய மீதமுள்ள உறுப்பை கண்டுபிடிச்சிட்டோம். சரிங்களா? இவ்வளோதான் இந்த சாம். இதுதான் இந்த பயிற்சியில் கடைசி கணக்கு. என்னோட டீச்சிங் உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பக்கத்தில் கூட பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க. அப்போ தான் நம்ம அப்லோட் பண்ணுற வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.